ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து சிகப்பு அத்தி வெள்ளை அத்தி செடி ரெண்டுமே வச்சுருக்கோம். இதில் வந்து வெள்ளை தான் வந்து நல்ல ஓரளவு வளர விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் எங்கே போயிட்டாங்க, ஒரு 9 அடியில் வளர்ந்து நிற்கிறாங்க. இது என்னென்னா அப்பப்போ நான் இந்த மாதிரி பூக்களுக்கும் விட்டுருவேன், பறிச்சிருவேன். கீழெல்லாம் பறித்து ஒரே ஒரு கிளை மட்டும் மேலே வரைக்கும் விட்டுருவேன். அப்போ தான் அதில் பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை பூக்கள் பூத்துருக்காங்கன்னு தெரியுதா? இது வந்து வெள்ளை. ஆனால் சிவப்பை தான் வந்து பொரியல்லாம் பண்ணுறாங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு இது வரைக்கும் சிவப்பு வளரலை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கர் பண்ணியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. வெள்ளை வந்து நல்லாவே இருக்கும். 3 வருஷம் ஆச்சு, ரீபாட்டும் பண்ணலை. நான் அந்த வெள்ளை அத்தியோட பூக்களை பறித்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்போது சாம்பாரில் போட்டு விட்டுருவேங்க. எல்லாமே சத்து தானே, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூக்கள் விரிஞ்சால் நல்லா இருக்காது. விரிய முன்னாடி இப்படி இருக்கும்போதே அதை அறுவடை பண்ணி சாம்பார் வைக்கிற அன்னைக்கு அதில் போட்டு விட்ருவேன். ஒன்றுமே தெரியாது, போட்டிருக்க மாதிரி தெரியாது, எல்லா காய்கள் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வெள்ளை அத்தியையும் சமையல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.